ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்து நம்ம போயிட்டு வந்திருக்கோம். களவும் கற்றுமற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கும். என்ன அப்படின்னா, வாழ்க்கையில வந்து நம்ம எல்லாத்தையுமே இன்க்ளூடிங் களவு களவு முதல் கொண்டு நம்ம என்ன செய்யணுமா, கற்று மற அப்படின்னா அப்படின்னா தான் அந்த அதனுடைய அனுபவங்கள் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். அப்படிங்கிறதுனால களவும் கற்றுமற அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. சரியா? ஸோ இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து பலவிதமான படிப்பினைகளை, அனுபவத்தை வந்து நாம வந்து படிப்பினைகளை வந்து அறியுது. நாம இந்த படிப்பினையை வந்து எந்த இடத்துல பெற வந்து மறுத்துடுறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம யார் மேல அதிகமான அளவு, அதிகமான பற்று, அன்பு அப்படின்னு வச்சிருக்கோமோ அந்த இடத்துல வந்து நாம வந்து இந்த விதமான அனுபவங்களை வந்து நாம கற்றுக்கொள்ள மறந்துவிட்டு, மீண்டும் மீண்டும் எவ்வளவுதான் வந்து அவர்களால் நமக்கு வந்து இக்கட்டு, துன்பம் அப்படி வந்து வந்தாலும் நாம என்ன பண்றோம் அப்படின்னா, மானம், ஈனம், ரோசம், சூடு, சொரணை, வெட்கம். ஒரு படத்துல வந்து விஜய் சேதுபதி, நயன்தாரா, அப்புறம் வந்து சமந்தா கதாநாயகிகளை நடிச்சிருப்பாங்க. அதுல வந்து டீ கடையில வந்து ஒரு சீன் பார்த்துருப்பீங்க இல்லையா? என்ன சீன் அப்படின்னா, அந்த டீ கடைக்காரர்கிட்ட அந்த டீல வந்து கொஞ்சம் அதிகமா வந்து உப்பு போடுங்க, எவ்வளவுதான் சொன்னாலும் எனக்கு வந்து உரைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியும் அந்த செருப்பு எடுத்து அவரே வந்து தலையில அடித்துக்கிற மாதிரி, அந்த மாதிரியான சில சீன்கள் எல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். உண்மையிலேயுமே வந்து அது அந்த மாதிரி தான். அதே மாதிரி ஒரு சில இதுல வந்து சொல்லுவாங்க, உடைந்த கண்ணாடி இருக்கு இல்லையா, அதை வந்து மீண்டும் நாம ஒட்ட வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம முக அழகு வந்து கீறலாகத்தான் நம்மளுக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு உறவு உடைந்து விட்டது என்றால் மீண்டும் அதை வந்து நம்ம என்னதான் வந்து அதை வந்து அகைன் வந்து ஜாயின் பண்ணாலும் அது வந்து சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுவாங்க, சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு வந்து அந்த கருத்துல வந்து உடன்பாடு ரொம்ப நாளாவே இல்லாம இருந்துச்சு. ஏன்னா அது வந்து ஒரு உயிரற்ற கண்ணாடி பொருள் அப்படிதானே. ஸோ அது வந்து 20 ரூபாயோ 100 ரூபாயோ 500 ரூபாயோ 5000 ரூபாயோ நம்மள்ட்ட காசு இருக்கிறதை பொறுத்து அந்த பொருள் வந்து திரும்ப வந்து வாங்கக்கூடிய ஒரு பொருளாக உள்ளது. ஆனால் வாழ்க்கையும் நம்மளுடைய உறவுகளும் நம்மளுடைய பிணைப்புகளும் வந்து அந்த மாதிரியானதாக அல்ல. இப்ப நம்ம வந்து கையில வந்து லேசா அடிபட்டுட்டு, இல்ல கால்ல அடிபட்டுட்டு, இல்ல தலையில ஒரு இது அடிபட்டு அப்படின்னா நம்ம அந்த உறுப்பை டக்குன்னு வந்து கழட்டி தூர எரிஞ்சிருவோமா? ஐயோ அகைன் வந்து இந்த காலை சரி பண்ணி இதுலயே வந்து மாட்டுனா உள்ள அழகு இருக்காது, அதனால வேண்டாம், நான் வந்து இறந்து போயிருவேன், எனக்கு வந்து புது கண்ணாடி தான் வேணும், மாதிரி எனக்கு புது உடம்பு தான் வேணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? ஸோ வந்து மனித வாழ்க்கையோடு சில விஷயங்கள் ரிலேட்டட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு வந்து தோணுச்சு. அதே தான் இன்னொரு மூவில வந்து இருகப்பற்று அப்படிங்கிற ஒரு மூவில வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி, ஒரு அருந்த ரப்பர் பேண்ட் மாதிரி தான் குடும்ப உறவுகளினுடைய பிணைப்பு. அகைன் வந்து நாம வந்து அதை வந்து ரப்பர் பேண்டை சொட்டை போட்டு அதை வந்து நம்ம பயன்படுத்தி மாட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சில தத்துவங்கள் வந்து வாழ்க்கை நிகழ்வுகளில் வந்து ஒப்பிட்டு வந்து சில பேர் கூறுறாங்க. அதே மாதிரி இன்னொன்று, நிறைய பேர் வந்து நம்மளுக்கு வந்து துன்பங்கள் வந்து செய்யும் பொழுது, இப்போ வந்து ஒரு பாம்பு வந்து ஒரு அரிவாள் முனைன்னு கூட வச்சுக்கிடுவோம், ஒரு ரம்பம். அந்த ரம்பத்துல வந்து அந்த பாம்பு வந்து லேசா வந்து அதனுடைய மேல் பகுதி வந்து பட்டு ரத்தம் ஆயிருது. ஸோ ரத்தம் ஆன உடனே அந்த பாம்பு வந்து திருப்பி என்ன செய்தான், இந்த அரிவாள் முனை வந்து நம்மளை வந்து காயப்படுத்தி விட்டது அப்படின்னு நினைச்சு மீண்டும் வந்து அந்த அரிவாள் முனையின் மீது அது சுற்றி 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 என்ன பண்ணுதான், அதனுடைய எல்லா உடம்பிலுடைய அனைத்து பாகங்களையும் வந்து ரத்தமாக மாற்றி அதனுடைய உயிரே கடைசியில வந்து இறந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாகி விட்டது. இதையுமே வந்து நம்மளுடைய வாழ்க்கை நிகழ்வுகள்ல வாழ்க்கை பாடத்தோடு நிறைய பேர் வந்து சொல்ல உண்டு. அது வந்து லேசா அறுத்துட்டுன்னு தெரியுது, ஆனா அந்த பாம்பு தெரியாம மீண்டும் அந்த அருவாமுனையில பட்டு அது மேலும் மேலும் அதற்கு தான் அது வந்து துன்பத்தை வந்து நிகழ்த்தி விட்டு அதுக்கப்புறம் அது மாய்ந்தே போய் விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு நடைபாதையில் வந்து நடந்துட்டு இருக்கோம். அந்த டைம்லையும் வந்து ஒரு காட்டுப்பகுதியிலையோ இல்லை வீட்டுக்கிட்டேயோ நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு பாம்பு வந்து நம்மளை வந்து கொத்தி காயப்படுத்திடுது. ஸோ காயப்படுத்தினோடனே நாம் வந்து எல்லாரும் என்ன செய்வோமா, அந்த இடத்தை விட்டு அகன்று அந்த காயத்திற்கான மருந்து எங்கே இருக்கோ அங்கே பார்த்து நம்ம ஓடுவோம். அப்படி ஓடாமல் அந்த பாம்பை, ஏன் பாம்பே என்னை கடித்தா இனி அப்படின்னு சொல்லி அந்த பாம்பிட்ட கேட்டு
சண்டை போட்டுட்டு இருப்பீங்களா? இல்ல மருந்து தேடிதானே போவீங்க. அதே மாதிரிதான் உங்களை காயப்படுத்துகின்ற உறவுகளிடம் நீங்கள் ஏன் வந்து என்னை நீ ஏன் காயப்படுத்தினாய் அப்படி என்று நீங்க வந்து ஏன் விளக்கம் சொல்றீங்க? காயப்படுத்த வேண்டும், இவர்களை வந்து நம்ம காயப்படுத்த தான் செய்யணும், இவங்களை எந்த லெவலுக்குனாலும் நாம வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு நினைத்து கொத்துகின்ற ஒரு உறவிடம் நீங்கள் ஏன் வந்து அகைன் வந்து போறீங்க? காய மருந்து தானே தேடி ஓடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேச்சாளர்கள் அப்படிலாம் நிறைய பேர் நானும் பேச கேள்விப்பட்டிருக்கேன். இந்த இதுக்கு நீங்களும் வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல வந்து பதில் சொல்லணும். அப்ப எனக்குமே வந்து இதுல என்ன தோணும் அப்படின்னா, எனக்கு இந்த கருத்துல வந்து உடன்பாடு கிடையாது. ஏன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அந்த மனிதனை வந்து கடித்தது ஒரு மிருகம், நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு மிருகம். சோ அந்த மிருகத்துக்கு வந்து இந்த மனிதன் நமக்கு நல்லது செஞ்சானா தீங்கு செய்தானா நம்மள கேர் பண்ண வாரானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விலங்குக்கு தெரியாது. நம்ம பக்கத்துல போனோடனே அது அந்த பாம்பு மேல நம்ம டக்குன்னு மிதிச்ச உடனே அந்த பாம்பு வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிருது, நம்மள வந்து கொத்த ஆரம்பிச்சிருது. அது மனுஷனான்னு தெரியாது, நம்மள ஒருத்தங்க தாக்க வராங்க போல அவங்கள்ட்ட இருந்து நம்மளை வந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்து அந்த பாம்பு வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த மாதிரி ஆக்ஷன் வந்து உடனே எடுக்குது. சரியா? அப்போ நம்ம என்ன செய்யறோம், நம்மளும் ஆறறிவு படைத்த மனிதர்கள் என்பதால் அது மிருகம் தெரியாமல் செய்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் தேடி வந்து என்ன பண்ணுவோம், அந்த நேரத்துல வந்து நம்ம போவோம், பாம்பு கிட்ட சண்டை போட மாட்டோம். சோ இது நம்மளை வந்து கொத்துகின்றது வந்து மிருகங்கள் அல்ல, மனிதன் என்ற போர்வையில் வாழும் மிருகங்கள். சரியா? அதுவும் நன்றி மறந்த மிருகங்கள். அந்த பாம்பு வந்து தன்னை வந்து தாக்குவதற்காக என்ன பண்ணுச்சு அப்படின்னா பதிலுக்கு வந்து அது கொத்தி வந்து இது பண்ணிட்டு. சரியா? ஆனால் நாம காலமாக நாம வந்து எத்தனை வருட காலமாக அவர்களுடைய நலனுக்காக நம்மளுடைய வாழ்க்கையை பல பேர், பல பெற்றோர்கள், பல உற்றார்கள், எல்லாரும் நிறைய பேர் வந்து அவர்களுடைய வாழ்க்கையை வந்து அவர்களுடைய குடும்பத்திற்காக அவர்களுடைய பிள்ளைகளினுடைய நலனுக்காக பல பேர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா தியாகத்தை பண்ணிவிட்டு அவர்களிடமிருந்து வெளியேற முடியாமல் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? இது காசுக்கோ பணத்திற்கோ அதுக்கோ கிடையாது. மெயினா வந்து எதற்காகனா அவர்களுடைய முழுக்க நலனுக்காக, அதாவது வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி ஏதேனும் ஒரு ஆபத்து நேர்ந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்ப வந்து ஒரு அலர்ட் வந்து சுனாமி வரப்போகின்றது, இந்த பகுதியில் வரப்போகின்றது, இதனால் வரப்போகின்றது அப்படின்னு இருக்கும்போது அது வருவதற்குள் அதற்கான முன்னெச்சரிக்கையை வந்து நாம எல்லாமே முறையாக வந்து நாம செஞ்சோம் அப்படின்னா அதை வரக்கூடிய அந்த ஆபத்திலிருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குறைந்த அளவாவது நாம வந்து அதுல இருந்து மீளலாம். ஆனால் வருகிறது என்று தெரிந்தும் நான் இப்படிதான் இருப்பேன், என்னால் வந்து என்னை வந்து எல்லாத்தாலையும் என் பணத்தால் என்னை வந்து எல்லாமே என்னை காத்துக்கொள்ள முடியும், ஆபத்து வருகின்றது என்று கூறுகின்ற நீயே ஆபத்தானவள், நீங்களே ஆபத்தானவர்கள், என்னுடைய காசு என்னுடைய பணத்திலே நீங்கள் வந்து வாழ்ந்தவர்கள், சோ என்னால் எல்லாத்தையும் வாங்க முடியும், நீங்கள் தேவையில்லை, நான் வந்து பிறந்ததிலிருந்து வளர்ந்தது வரை அனைத்துமே வந்து எல்லாமே வந்து ஒரு ரூபாய் காசு கூட எனக்காக என்னுடைய பெற்றவர்கள் செய்ததே கிடையாது, நாங்கள் தான் இந்த மேல்நிலையில் வந்து அடைந்தோம் என்று கூறுபவர்கள் முன்னிலையில் நாம் மீண்டும் ஒரு அன்பை நோக்கி தேடி செல்லும் பைத்தியக்காரர்களாக இருப்பது உண்மையானதா அப்படிங்கிற கேள்வி இப்பொழுது என்னுடைய மனநிலையில் எழுகின்றது. ஆனால் இது சில பேருக்கு தெரியாது. அவர்கள் வந்து என்ன கூறுவார்கள், அனாதையாக தெருவில் அலைய விட்டு உனக்கு வந்து சந்தோஷம் கேட்கின்றதா, இப்படி ரொமான்ஸ் கேட்கின்றதா, இந்த வயதில் உனக்கு இது தேவையா அப்படி என்று சொல்லக்கூடிய பல மனிதர்களையும் பல பெற்றோர்களை பார்த்து ஒரு நல்ல ஆடை உடுத்திடக்கூடாது, ஒரு நல்ல விதமான நகைகள் போட்டுறக்கூடாது, ஒரு தலையெழுத்து நல்லா பூ வச்சிடக்கூடாது, பாத்தியா பிள்ளைகள்லாம் இப்படி இருக்கும்போது இவளுக்கு பாத்தியா, இந்த மாதிரி நாக்கு மேல பல்லு போட்டு பேசக்கூடிய மனிதர்களும் ஜென்மங்களும் வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இருக்கதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்பேற்பட்டவர்கள் வெளியில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ட்டு வந்து இந்த மற்றவர்களுக்கு என்ன செய்யாது, அவர்கள் செய்யும் செயல் வந்து தெரியாது. சரியா? இதற்கு தான் இப்ப வந்து நான் வந்து வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில விதமான இதை பார்க்கின்றோம். ஆனால் வந்து அது வந்து செல்லுபடி ஆகவில்லை. சோ வந்து அப்போ இனிமே என்ன சொல்லணும் அப்படின்னா அனுபவம் தான் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து அந்த பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை விட்டு விலகுவதே மேலானதாகும் அப்படின்னு வந்து இப்ப நான் நினைக்க வேண்டியிருக்கேன். ஏன்னா ஒரு பாம்பு வந்து இது பண்ணும்போது அந்த மனிதன் ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அதே இது ஆறறிவு படித்த ஒரு மனிதன், ஆறறிவு படைத்த மனிதனிடமே எல்லா விதமான தனக்கு தேவையான அனைத்தையும் சாதித்து கொண்டு தன் ஒருவருடைய நலனுக்காக வந்து மற்றவர்களை எல்லா வரிசையா லிஸ்ட் போட்டு பார்த்தோம்னா அவர்களுடைய வாழ்க்கையில் வந்த அனைவரையுமே வந்து உதாசீனப்படுத்திவிட்டு அவர்களிடமிருந்த நலனையும் சலுகைகளை மட்டும் பெற்றுவிட்டு அந்த கருவேப்பிலையை தூக்கி உதறுவது போல உதறிவிட்டது மட்டுமல்லாமல் அவர்களை
உறவுகளை வந்து பல பேர் முன்னிலையில், இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். எப்பேற்பட்ட இந்த ஒரு காக்கா வந்து சொல்லுவாங்க எடுத்துக்காட்டுக்கு, என்ன காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? ஏன் அப்படின்னா காக்காக்கள் வந்து தனித்தனியா இருந்தாலும் அதனுடைய ஒரே ஒரு உறவுக்கு வந்து ஏதாவது காயம் ஏற்பட்டால் அனைத்தும் கூட்டமாக வந்து விடுமாம். சரியா? அதே மாதிரி நானும் நிறைய பேரை வந்து எங்க ஊர் சைட்ல பார்த்திருக்கேன். சண்டை போட்டு பேசாமல் நிறைய பேர் உறவுகள் வந்து இருப்பாங்க. ஆனா அந்த உறவுகள்ல யாரையாவது ஒருத்தங்கள மற்றவர்கள் வந்து யாராவது பேசும்போது இவங்களுக்கு என்ன தோணும் தெரியுமா? பேசாதவர்கள் கூட வந்து நின்றுட்டு, எப்படி நீ வந்து என்னுடைய உறவினரை என்ன முறையோ அதை சொல்லி பேசலாம் என்று நிற்பாங்க வந்து. ஆனால் நம்மளுக்கு நீங்க வந்து சொல்லுங்க, உங்களுக்கு மிக உத்தமமானவர்களாக உண்மையானவர்களாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரை நினைக்கின்றீர்கள்? அவர்களை உங்களுக்கு ஒரு பிடிக்காத சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவர்களை மற்றவர்கள் முன்னிலையில் அசிங்கப்படுத்தக்கூடிய அளவிற்கு நீங்கள் விட்டு கொடுப்பீர்களா? நம்மளுடைய தாயாக இருக்கலாம், நம்மளுடைய தந்தையாக இருக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கைக்காக நிறைய பேரை துறந்து விட்டு நம்மளுக்காகவே வந்தவர்களாக இருக்கலாம். அப்படி இருக்கின்றவர்களை ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் நமக்கு மனக்கசப்பு ஏற்பட்டாலும் மற்றவர்கள் முன்னிலையில நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அவர்களை விட்டு கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி அசிங்கமான தகாத சொற்களால், அதுதான் நான் அன்னைக்குமே வந்து சொன்னேன், சம்சாரம் அது மின்சாரம் பாட்டதுல தாய் தந்த பாலுக்கு தகப்பன் தந்த அந்த அன்பிற்கு, தகப்பன் வளர்த்த அந்த இதுக்கு வந்து ஈடாகுமா அப்படிங்கிற மாதிரி, நான் உனக்கு அதுக்கு காசு தந்தேன், நான் உனக்கு இதுக்கு காசு தந்தேன், நான் இதுக்கு காசு தந்தேன் அப்படின்லாம் வந்து நிறைய இடங்கள்ல வந்து பெற்ற பிள்ளைகள் வந்து தகப்பன் தாய்க்கு காசு கொடுக்காத பிள்ளைங்களும் இருக்காங்க. தன்னை வளர்த்து ஏணியாக ஏற்றி விட்ட ஏணி ஒன்று நின்றபடி நிற்கின்றது அப்படின்னு பேசுகின்ற பிள்ளைகளையும் இந்த சமூகத்தில் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அசிங்கம், அவமானம் மற்றவர்கள் முன்னிலையில் அப்பப்பப்பப்பப்பா இந்த மாதிரியான செயல்களை செய்பவர்களும் அதான் மணி மேக் ஆல் திங்ஸ், அதாவது பணம் வந்து எல்லாமே செய்யும், பணம் 10 செய்யும், பணம் பாதாளம் வரையும் பாயும். ஆனால் அதே பணம் நம்மளை பாதாளத்திற்கும் கொண்டு செல்லும், நம்மளை பாதை தவறி வழி நடத்தவும் செய்யும். நம்மை சார்ந்தவர்கள் அந்த பணத்தால் நம்மை பகைக்கும் சூழ்நிலையும் ஏற்படும், நம்மை அபகரிக்கும் சூழ்நிலையும் ஏற்படும், நம்மை அழிக்கும் சூழ்நிலையும் ஏற்படும். அது ஒன்றும் எதுலன்னா பணத்தால் மட்டுமே ஆனது. ஏன்னா ஒரு ஒய்ஃப் கூட, பொண்டாட்டி கூட வந்து புருஷன் வந்து உழைச்சிட்டு வந்தாதான் வந்து என்ன சொல்லுவாளாம், புருஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாளாம். சரியா? காசு இருந்தாதான், இன்னைக்கு இவ்வளவு காசு கிடைச்சிருக்குமானா வாங்குங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாளாம். இல்ல அப்படின்னா எத்தனை குடும்பங்களை நம்ம சண்டை வர்றதை பார்த்திருக்கோம். ஆனால் தாய் மட்டுமே தன்னுடைய பிள்ளைகள் உழைத்தாலும் உழைக்கா விட்டாலும் என்றும் தன் பிள்ளைகள் தான் தன் பிள்ளைகளை வந்து பார்த்து கொண்டிருப்பாளாம். அந்த மாதிரியாக செய்து அப்போ வந்து ஒரு சிலர் செய்யும்போது நீ எதுவுமே செய்யவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா, எல்லாமே நான் என்னுடைய இதுலதான், நான் வந்து பெரிய இதுல வந்து நான் இருக்கிறேன், பெரிய இதுலலாம் வந்து நான் இது பண்ணி நான் நிறைய ஏர்ன் பண்றேன் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாகி கொண்டிருக்கிறது. எந்த இடத்தில் இருந்து வந்தோம், பழைய நிலை அப்படிங்கறத வந்து ஒருத்தங்க கண்டிப்பா நினைச்சு பார்க்கணும். அதுவும் வந்து உறவுகளிடையே, நண்பர்களே, நான் உங்களுக்கு அதுதான் காமனா வந்து எனக்கு வந்து நிறைய மோட்டிவேட்டர் ஸ்பீக்கர் பேசுறதெல்லாம் பிடிக்கும். அந்த அவங்க பேர் என்னது, ஒரு முஸ்லீம் லேடி பேசுவாங்க தெரியுமாப்பா, என்னைய மாதிரி தான் இப்படி ஹேர் கூட இப்படி போட்டிருப்பாங்க, அவங்க பேர் எனக்கு தெரியல, மறந்து போயிட்டோம். அவங்களுடைய ஸ்பீச்லாம் நான் நல்லா பார்ப்பேன், காலேஜ் ப்ரொஃபஸர் அவங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு மோட்டிவேட் கருத்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால நீங்களும் வந்து இன்னிலிருந்து வந்து தெரிந்து கொள்ளுங்கள். அந்த விஜய் சேதுபதி உப்பு இன்னும் அதிகமா போடு அப்படின்னு செருப்பால அடிச்சாங்கிற மாதிரி நாமளும் வந்து ஒரு உறவுகளிடமிருந்து நம்மளுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு படிப்பினை நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள். நான் புரிந்து கொள்ளவில்லை இன்னும், நானும் சரி எனது கணவன் புரிந்து கொள்ளாமல் தான் வேண்டும்னு என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா, எப்பவுமே ரதியமா ஒரு கதை சொல்லுவேன் இல்லையா, அதுல வந்து ஒரு குதிரை வந்து இருக்கு பாத்துக்கோங்க. அந்த குதிரை வந்து அந்த ஓனர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இப்ப வந்து ஒரு 4 பேர் கொண்ட குழு கொண்ட கம்பெனில ஒரு ஓனர் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கிட்டோம். அதுல 4 குதிரைகள் இருக்கும். அதுல ஒரு குதிரை கிட்ட வந்து அந்த ஓனர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு கோல்டன் பர்ட்ஜ் அதுக்கு மேல வந்து போட வச்சுட்டு, இந்த கம்பெனி முழுசுமே உன்னாலதான் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமையான வார்த்தைகளை வந்து பேசுறது, அந்த அவங்கள்ட்ட வந்து பேசுறது.
பேசிட்டு அடுத்து அவர்களுடைய உழைப்பு எல்லாத்தையும் சுரண்டி அந்த குதிரையை வந்து இரவு பகலாக ஹார்ட் ஒர்க் பண்ண வைக்கிறது. ஏன் ஹார்ட் ஒர்க் பண்ண அப்படின்னா, உன்னாலதான் முடியும் மற்றவர்களால முடியாது அப்படின்னு சொன்ன உடனே இந்த குதிரையும் அதை கண்மூடித்தனமாக நம்பிட்டு வந்து அதனுடைய எனர்ஜி எல்லாம் போட்டு அது இறந்துருது. அது இறந்த உடனே அந்த இடத்துல ஐயோ நம்மளுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி இறந்த அந்த குதிரை வந்து இறந்து விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் வந்து நினைக்கிறது இல்லை. உடனே அடுத்த ஸ்டாப் அதுல நியமிச்சு உன்னாலதான் முடியும்னா அவர்களுடைய தேவை. இதே போலதான் சில உறவுகளும், குடும்பம் என்ற உறவுகளை வந்து உன்னால மட்டும்தான், இந்த நபரை நீ மட்டும்தான் எதிர்த்து கொள்ள முடியும், உன்னாலதான், நீ தான் நல்லா இது பண்ணுவ, அடிப்ப மிதிப்ப எல்லாம் செய்வ, ஹேண்டில் பண்ண முடியும், உனக்கு மட்டும்தான் இந்த ஆள் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஆளை என்கரேஜ் பண்ணி அந்த குடும்பம் என்கின்ற உறவு வந்து அழிவதற்கு வந்து காரணமா இருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கடுத்த ஆள், ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஆள் தேவை, அந்த ஆள், அப்புறம் அந்த ஆளை வந்து கழிச்சு விட்டுறது, அப்புறம் நெக்ஸ்ட் இப்படி அவர்களுக்கான ஒரு பாதையை வந்து தேடிக்கொண்டு போவார்கள். ஆனால் இந்த பெற்றவர்கள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அதற்கும் ஒரு கதை இருக்கிறது. என்ன கதை அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இதுவும் தான் ஒரு குதிரை, எந்த எனி விலங்கு உங்களுக்கு உள்ளதை வச்சுக்கலாம் இருக்காரு. டெய்லி கழுதைன்னு வச்சுக்கணும் சரியா, ஒரு கழுதை மேய்ப்பாளர் வந்து இருக்காரு. அந்த கழுதை வந்து பொதி ஒழுங்கா சுமக்கல அப்படின்னு டெய்லி அடின்னு அடிக்காரு. அது நல்லா சுமக்க ஆரம்பிச்சாலும் அதை போட்டு கொல்லுன்னு அந்த கழுதை மேய்ப்பாளர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா அதை அடிக்கிறாரு. பயங்கரமா ரத்தமா ஆகிற அளவுக்கு வேலை பார்த்தாலும் அதுக்கு வலிக்குது. ஸோ அப்புறம் வந்து எல்லா பக்கத்துல உள்ளவங்கலாம் சொல்றாங்க, கழுதையே ஏன் நீ வந்து உன்னுடைய ஓனர் வந்து இப்படி உன்னைய போட்டு அடிக்கிறாரு இல்லையா, நீ வந்து ஏன் உன் கழுதைகிட்டயே வந்து அங்க ஓனர்கிட்டயே வந்து இருந்துட்டு இருக்க, நீ வேற எங்கேயாவது போகலாம்ல அப்படின்னு சொல்லுமா. அப்பந்தான் வந்து அந்த கழுதை வந்து யோசிச்சு பார்த்துட்டு ஒன்று சொல்லுமா, என்ன அப்படின்னா, என்னுடைய ஓனர் வந்து எனக்கு வந்து எவ்வளவுதான் என்ன அடிச்சாலும் அதுக்கு அப்புறமா வந்து எனக்கு வந்து சுவையான உணவுகள் வந்து எனக்கு என்ன பண்ணுவார்னா தருவாரு. ஸோ வந்து நான் வந்து அதை வந்து என்ன பண்ணுவேன், அந்த சாப்பிடுவேன். ஸோ அந்த ஒரு உணவுக்காக அந்த கழுதை என்ன பண்ணுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இந்த அடியெல்லாம் வாங்கிட்டு இருக்கு. இப்படிதான் சில உறவுகள் வந்து நம்ம மீத வெறுப்பை காட்டிக்கிட்டோம், சில பாசம் இருப்பது போல வந்து நம்ம கைக்குள்ள சில எச்சி இதை வந்து தந்து நான் தான் உனக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு போலியான ஒரு பிம்பத்தை வந்து அந்த நபரின் மீது ஏற்படுத்தி அவர்களுடைய அனைத்தையும் வந்து இது பண்ணிட்டு அவர்களை லாஸ்ட்ல வந்து தன்னந்தனியாக விட்டு அந்த அவருடைய வாழ்க்கையும் சரி அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கையும் சரி ஃபுல்லா கொலாப்ஸ் ஆகிறதுக்கான காரணமாக இருக்காங்க. ஸோ நண்பர்களே, நான் பட்ட அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கின்றேன், யாரும் முழுமையாக யாரையும் சார்ந்திராதீர்கள். உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய உடல்நிலை, எனக்கு நானே நம்மளே செல்ஃபி இது சொல்லிக்கிடணுமால, அந்த மாதிரி உங்களுக்கு தான் எல்லாமே தேவை. எங்க வீட்லயும் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களும் இப்போதான் வந்து தெரிந்து கொண்டார்கள். ஸோ நம்மளுடைய மன நிம்மதி, நம்மளுடைய வாழ்க்கை, அவர்களுடைய வாழ்க்கை பணம், அவர்களுடைய பணம், அவர்களுடைய இதுன்னு செல்லும் பொழுது நம்மளும் நாம உழைச்சி வச்சதை நம்ம காலத்துல நம்ம அனுபவிக்கணும்னு நினைக்கணும். அப்படி நினைக்காம நம்ம பிள்ளைகளுக்காக எல்லாத்தையும் வச்சுட்டு போயிட்டு நம்ம வந்து பழைய வெத்தலை, ஒரு வெத்தலை கதை இருக்கு, ஒரு பாட்டி வந்து வெத்தலை வாங்குவாங்களாம், அன்னைக்கு பழைய வெத்தலையை சாப்பிட்டுட்டு அன்னைக்கு வாங்குற வெத்தலையை நாளைக்கு சாப்பிட்றதுக்கு வச்சுக்கிடுவாங்களாம். மறுநாள் பார்த்தா அதே பழைய வெத்தலையை சாப்பிடுவாங்களாம், அதுக்கடுத்து புது வெத்தலை இருக்குமா. இப்படியே நம்ம பழைய வெத்தலையை சாப்பிட்டு மிச்ச மீதி சோறுகளை சாப்பிட்டுட்டு நம்ம பிள்ளைகள் என்று அப்படி வாழ்றது எண்ணத்தை எல்லாம் குறைத்து நிறைய நல்ல பாசமுள்ள பிள்ளைங்களாம் இருக்கதான் செய்யறாங்க. இந்த மாதிரி இருப்பவர்கள் என்னுடைய வாழ்க்கையுமே வந்து ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொண்டு எப்படி இருக்கணும், நான் தான் இருந்திருக்கணும் இருக்கல, ஸோ எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி நான் சொன்னது எல்லாம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கடைபிடித்து எல்லாரும் நல்லா இருங்க. கூடுமான வரைக்கும் பிள்ளைங்க வந்து அம்மா அப்பாவை வந்து நல்ல முறையில் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. நீங்க எந்த உயரத்துக்கு போனாலும் அம்மா அப்பாவை இழிவாகவும் மற்றவர்கள் முன்னிலையில நீங்க கேவலமாகவும் அசிங்கப்படுத்தினீர்கள் என்றால் எந்த சூழ்நிலையும் நீங்கள் வாழ்க்கை நல்ல நிலையை அடைந்தாலும் நீங்க நன்றாக இருக்க முடியாது என்பது மட்டுமே என்னுடைய கருத்து.